செப்பு உலோக வார்ப்புகள் மற்றும் சிந்து ஸ்கிரிப்ட் கார்ப்பரேஷன்களைப் பற்றி ஆராய்வோம். இதில் குயவன் சக்கரம், செம்பு, தங்கம் மற்றும் உலோக வார்ப்பு போன்ற சொற்களை குறிக்கும் குறியீடுகளைப் பற்றி விவாதிக்கிறோம். இந்த சொற்கள் செம்பு மற்றும் பொற்கொல்லர் சமூகங்களுடன் தொடர்புடையவை. குயவன் சக்கரம் என்பதற்கான அடையாளம் 42 செம்பு மற்றும் தங்கம் என்பதை குறிக்கும். மேலும் உலோக வார்ப்பு மற்றும் இரும்பு ஆகியவற்றை குறிக்கும் சொற்களும் உள்ளன. இரும்பு உருக்காலை, உலோக வார்ப்பான் மற்றும் எழுத்தர் போன்றோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். கனிமத்தாது, செம்பு பொற்கொல்லர், பெல் மெட்டல் உலைப்பட்டறை மற்றும் இரும்பு தொழிலாளி நாணயக்கடை, செம்பு பொற்கொல்லர் பட்டறை போன்ற சொற்றொடர்கள் உலோகத் தொழில்களை குறிக்கின்றன. தோலாவீராவின் அறிவிப்பு பலகையில் செம்பு பொற்கொல்லர் சமூகம் பற்றிய குறிப்பு உள்ளது. தோலாவிரா சைன்போர்டு மெட்டல் ஒர்க்ஸ் கில்ட், ஸ்மித் பட்டறை என்று குறிக்கிறது. இது பொற்கொல்லர்கள் மற்றும் நாணயச்சாலைகளை குறிக்கிறது. ஆப்பு மற்றும் இடுகை போன்ற குறியீடுகளும் செம்பு பொற்கொல்லர் சமூகத்துடன் தொடர்புடையவை. இந்த குறிப்புகள் இரும்பு தொழிலாளி, செம்பு தொழிலாளி மற்றும் கருப்பன் போன்ற உலோக தொழிலாளர்களை குறிக்கின்றன. இரும்பு தொழிலாளி நாணயக்கடை, செம்பு பொற்கொல்லர் பட்டறை போன்ற வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பில் மெட்டல் உலைப்பட்டறை என்பதற்கான குறியீடுகள் ஆய்வு செய்யப்படுகின்றன. மூடு அல்லது புதை என்ற சொல் உலை வெளியீட்டை குறிக்கும் உலை என்ற வார்த்தையுடன் தொடர்புடையது. பட்டறை என்ற வார்த்தையும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் கனிமத்தாது, செம்பு பொற்கொல்லர் மற்றும் தோலாவிரா சைன்போர்டில் உள்ள மெட்டல் ஒர்க்ஸ் கில்ட், ஸ்மித் பட்டறை பற்றிய குறிப்பு. நண்டின் நகங்கள் கனிமத்தாது என்பதை குறிக்கின்றன. செப்பு உலோக வார்ப்புகள் குறித்த குறியீடுகளில் ஸ்போக் சக்கரம் என்ற அடையாளம் 391 குறிப்பிடப்பட்டுள்ளது. இது செப்பு உலோக வார்ப்புகளுடன் தொடர்புடையது. புல சின்னங்கள் கழுத்தில் மோதிரங்கள், இளம் காளை மற்றும் லேத் போன்றவற்றை உள்ளடக்கியது. இந்த குறியீடுகள் லாபிடரி, செதுக்குபவர், டர்னர், உலோக வார்ப்பு மற்றும் செம்பு பொற்கொல்லர் சமூகம் போன்றவற்றை உணர்த்துகின்றன. இது கடல்சார் சரக்கு மற்றும் புதையல் பாதுகாப்பை குறிக்கிறது. அடையாளம் 393 ஃபீட் பொற்கொல்லர் பட்டறை, வணிக மையம் என்பதை குறிக்கிறது. தங்கம், செம்பு மற்றும் பட்டறை போன்ற சொற்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த குறியீடுகள் செம்பு பொற்கொல்லர் பட்டறை மற்றும் வணிக மையத்தை உணர்த்துகின்றன. அடையாளம் 326 வகைகளில் உள்ள குறியீடுகள் உலோக வார்ப்பு, உருக்கு, கனிமத்தாது மற்றும் செம்பு ஆகியவற்றை இணைக்கின்றன. இந்த சின்னங்கள் ஸ்மித்தி, ஃபோர்ஜ் உபகரணங்கள் மற்றும் உலோக வார்ப்பு கணக்கியல் பற்றிய செய்தியை குறிக்கின்றன. இந்த குறியீடுகள் ஸ்மித்தி, ஃபோர்ஜ் உபகரணங்கள் மற்றும் உலோக வார்ப்பு கணக்கியல் ஆகியவற்றை உறுதிப்படுத்துகின்றன. அடையாளம் 59 உபகரணங்கள், ஃபோர்ஜ் மற்றும் அலாய் மெட்டல் இங்காட்கள் மற்றும் உபகரணங்கள் ஆகியவற்றை குறிக்கிறது. கனிமத்தாது, இடுக்கி மற்றும் கருப்பான் ஆகியவற்றுடன் தொடர்புடைய குறியீடுகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இது ஸ்மித்தி, ஃபோர்ஜ் உபகரணங்கள், உலோக வார்ப்பு கணக்கியலை குறிக்கிறது. அடையாளம் 393 ஃபீட் பொற்கொல்லர் கிடங்கு பட்டறை என்பதை குறிக்கிறது. அலாய் உலோக நாணயம் மற்றும் அலாய் உலோக இங்காட் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் உபகரணங்கள் மற்றும் சூப்பர் கார்கோ எழுத்தாளர் போன்றவையும் உள்ளன. இது ஸ்மித்தி, ஃபோர்ஜ் உபகரணங்கள், உலோக வார்ப்பு கணக்கியலை விளக்குகிறது. இது ஸ்மித்தி, ஃபோர்ஜ் உபகரணங்கள் மற்றும் உலோக வார்ப்பு கணக்கியல் பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குகிறது. உலோக கருவிகளில் உள்ள கல்வெட்டுகள் சிந்து எழுத்து வடிவ கூட்டுத்தாபனத்தை உலோக வேலைப்பாடு பட்டியல்களாக புரிந்துகொள்வதை உறுதிப்படுத்துகின்றன. புல சின்னங்கள் டர்னர், லேத், கில்ட் மற்றும் உலோக வார்ப்பு ஆகியவற்றை குறிக்கின்றன. பித்தளை, உலோக உட்செலுத்துதல், உலோக வார்ப்புகள் மற்றும் கடல்சார் சரக்கு போன்றவையும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த குறியீடுகள் தங்கம், செம்பு, உலோக உட்செலுத்துதல், உருகிய வார்ப்பு, பித்தளை மற்றும் உலோக வார்ப்பு ஆகியவற்றை விளக்குகின்றன. மேலும் ஸ்மித் கில்ட் மற்றும் உலோக உட்செலுத்துதல், உலோக வார்ப்புகள், உபகரணங்கள், கடல்சார் சரக்கு பற்றிய தகவலும் உள்ளது. புதினா, நாணயம் செய்பவன், இரும்பு, கருப்பன் மற்றும் உலோக உட்செலுத்துதல், உருகிய வார்ப்பு போன்ற சொற்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. செம்பு, தங்க உலோக வார்ப்புகளுக்கான கணக்கு கருவிகள் பற்றிய தகவலும் உள்ளது. உளவாளி, செம்பு, உலோக உட்செலுத்துதல் மற்றும் புதினா, நாணயம் செய்பவன் போன்ற குறியீடுகள் விளக்கப்பட்டுள்ளன. உருக்கு, கொல்லன், புதினா மைனஸ் செம்பு, தங்க உலோக வார்ப்புகளுக்கான கணக்கு கருவிகள் பற்றிய குறிப்பு உள்ளது. இந்த குறியீடுகள் கலப்பு உலோக கலவைகள், உலோகத்தால் ஆன ஒரு பாத்திரம், தொழில்முறை பட்டம் மற்றும் வணிக கணக்கு போன்றவற்றை குறிக்கின்றன. உலோக வார்ப்பு, பித்தளை, துத்தநாக கலவை மற்றும் வணிக கணக்கு ஆகியவற்றுக்கான குறியீடுகள் விவரிக்கப்பட்டுள்ளன. இது ஸ்மித்தி, ஃபோர்ஜ் தொடர்பான செயல்பாடுகளை விளக்குகிறது. வணிக கணக்கு, கணக்கு வைத்திருத்தல் மற்றும் பரிவர்த்தனைகள் பற்றிய கூடுதல் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் தனிநபர்களின் கணக்குகள் மற்றும் வணிகத் துறைகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன.